தெரியும் விழுவீங்கன்னு. நேரமே போகல, நேரம் போகாதனால தான் இப்படி எல்லாம் ஜாலியா. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹாய், ஃபைன். நம்ம அதே இது அது ஸ்னேக் பிளான்ட் அந்த சைடு இருக்கு. அது எவ்வளோன்னு பாருங்க. யாரு கெஸ்ட் வந்தாலும், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் நாங்க இங்க வந்து பாபிக்கு செய்து சாப்பிடுவோம். நல்ல இதுல குட்டி பிள்ளைங்க இதுல உட்கார்ந்து நின்னுகிட்டு ஆடுற மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ அபுதாபியில் ஒரு பார்க்குக்கு போக போகிறோம். அந்த பார்க் வந்து ரொம்ப ஓல்டான பார்க்கு. அந்த பார்க் வந்து ஆப்பிள் கார்டன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம வந்து பார்க்லாம் போயிட்டு இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வாங்க இன்னைக்கு டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. இந்த பாருங்க, பின்னால் பார்க்கல இந்த லாண்ட்ரியில் போடுறதுக்கு வேண்டி யூனிஃபார்ம் வச்சுருக்கு பின்னால். அந்த போகிற வழியில் அந்த யூனிஃபார்ம் போட்டு போகலான்னு இருக்கோம். எங்களோட கம்பெனி அக்காமடேஷன் பக்கத்தில் யூனிஃபார்மோட இது லாண்ட்ரி இருக்குது. அங்கே கொண்டு போய் யூனிஃபார்ம் போட போகிறோம். இந்த சைடு தான் இந்த பில்டிங்கில் லாண்ட்ரிக்கு போடுறதுக்காக அதான் போயிட்டு இருக்காங்க. சரி, லாண்ட்ரி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம இனி பார்க்குக்கு போக வேண்டியதான். போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இத்தியாதோட க்ரூ அக்காமடேஷன். ஆப்போசிட் இத்தியாதி ஆப்போசிட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆப்போசிட்டில் இதெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக அக்காமடேஷன், க்ரூ தங்கியிருக்க அக்காமடேஷன் தான். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா, மெடி கிளினிக் ஏர்போர்ட் ரோடு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் அந்த பார்க், இப்போ நம்ம போக போகிற பார்க் வந்து இது வரைக்கும் இருந்தது. அப்புறம் அந்த பார்க்கை குறைச்சி இதில் வந்து பார்க்குக்குள்ளேயே வந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க. இது வந்து முன்னாடி வந்து 100 ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. இப்போ வந்து மெடி கிளினிக் ஏர்போர்ட் ரோடு ஹாஸ்பிட்டல். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். நாங்கள் இந்த பல் டாக்டரு ரொம்ப நல்லா பார்ப்பார். ஒரு தமிழ் தான், நல்லா பார்ப்பார். இது பார்த்தீங்களா, இது ஈஸ்ட் விங்கு, இது வெஸ்ட் விங்கு. இவ்வளோ தூரம் இருக்குது. முன்னால் இந்த பார்க் வந்து ரொம்ப பெரிய பார்க்காக இருந்துச்சு. இப்போ வந்து ஷார்ட் ஆக்கிட்டாங்க. நான் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னால் பிள்ளைகளெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 10 டைம்ஸ் வந்து இந்த பார்க் வந்து காட்டிருக்கோம். இதை பற்றிலாம் இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல். இந்த மெடி கிளினிக் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்கு. மீதி இப்போ இந்த பாதி இதுல இருந்து இந்த சைடு இருக்குது எல்லாமே. இந்த பக்கம் இந்த பாருங்க, இந்த சைடு இதான் பார்க்.
இது வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த அபுதாபியில் வந்து மெயின் பார்க். அதுக்கப்புறம் நிறைய பார்க்குகள் வந்துட்டு இப்போ எல்லாம் நிறைய பார்க் வந்து. ஆனால் இந்த பார்க்கை மாதிரி பழைய பார்க் வேற ஒன்றும் இல்லை. இது அப்படியே தான் வச்சுருக்காங்க. எக்ஸப்ட் கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த ஆஸ்பத்திரி மட்டும் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதில் வந்து வின்டர்ல வந்து நம்ம பாபிக்கு செய்து சாப்பிடலாம். இப்போ நாங்கள் சம்மர் செஞ்சு சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்கும். இப்போ வந்து ஓல்ட் ஏர்போர்ட் ரோட் பார்க் 1976லயே இருந்து இருக்கு இந்த பார்க். ஆனா அது என்னன்னா முன்னால வந்து ஆப்பிள் கார்டன் இருந்தது. வேற மாத்திட்டாங்க. மாடர்ன் ஹெரிட்டேஜ். இந்த ட்ரீல தானே நம்ம முன்னாடி பறிப்போம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ட்ரீல நாங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது இங்க அடிக்கடி வருவோம். இந்த ட்ரீல உள்ள டேட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து காயா தான் இருக்கு, அதை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி இங்கெல்லாம் வந்து ஃபென்ஸ் இருக்கும், அந்த ஃபென்ஸ் எல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ரொம்ப பெரிய பார்க்கா இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்கல்ல, அவ்வளோ நீளம் உண்டு. முன்னாடி நாங்க வரும்போது எங்க போனா அப்படி தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். யாரு கெஸ்ட் வந்தாலும், ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் நாங்க இங்க வந்து பாபிக்கு செய்து சாப்பிடுவோம். நல்ல பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு, நீங்க வந்து வாக்கிங், ரன்னிங் அதுக்கெல்லாம் இந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கிடலாம். இங்க பாருங்க, ஸ்விங் இருக்கு, ஊஞ்சல் இருக்கு. ஆமா, இது சூப்பரா இருக்கும். அத்தா வந்துருமோ, இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, குட்டி பிள்ளைகளுக்கு. தெரியலண்ணா கொஞ்சம் அந்த ஒரு குட்டி பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு. அது வந்து ஏர்போர்ட் ரோடு. இந்த கார்லாம் போகுது பார்த்தீங்களா, அது வந்து ஏர்போர்ட் ரோடு, ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ரோடு. முன்னாடி நிறைய பிள்ளைங்க விளையாடக்கூடிய நிறைய பிளேஸ் இருந்தது. இப்போ வந்து அந்த பார்த்தீங்களா, அது வந்து வாஷ்ரூம் இருக்குது. அந்த சைடு போனோன்னா நம்ம அங்கே போய்க்கிடலாம். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஊஞ்சல் பாருங்க, நல்ல வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் குட்டி பிள்ளைங்க இதில் உட்காந்து நின்றுக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்கு, ரொம்ப குட்டி பிள்ளைகளுக்கு. இந்த சைடு வாஷ்ரூம் இருக்கு பாருங்க, ரெண்டு சைடும் வாஷ்ரூம் இருக்கு, ஒன்னா போய்கிடலாம். என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்காங்க? Parents are responsible for monitoring their kids. Playing football is prohibited. Football கூட தான். ये barbecue not allowed on grass area. grass area. எல்லாரும் செய்றாங்க. Flowers pluck பண்ணக்கூடாது. அப்புறம் pets not allowed. Pets are not allowed. Do not plant the trees. Please follow the instructions from the security officer. முன்னாடி வந்து இதுதான் மெயினா இருக்கும், இந்த பார்க் தான் மெயினா இருக்கும். அப்புறம் வந்து அபுதாபியில வந்து ஒரு 5 dirhams பே பண்ணி ஒரு பார்க் போவாங்கல்ல, அந்த பார்க், அந்த கார்னிஷ் பார்க்குன்னு நினைக்கிறேன், அதுதான். அது இப்போ வந்து எல்லா இடத்துலயும் பார்க் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ. அதனால இங்க வந்து எல்லாமே குறைஞ்சிட்டாங்க. பைனாப்பிள் இது வந்து எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரைட். இதுல எப்போ நாங்க வந்தா இது முன்னாடி நின்று போட்டோ எடுப்போம். பிள்ளைங்க இதுல வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. பிள்ளைங்க வரக்கூடியது.
பைப் போகுது வாட்டருக்கு. ஏர்போர்ட் ரோடு அந்த சைடு தான் அந்த ஏர்போர்ட் இருக்கா? பழைய ஏர்போர்ட். ஓல்ட் ஏர்போர்ட் அந்த பக்கம். அது இப்போ வந்து டிஃபென்ஸ் பைப் பிரைவேட் பைப். பார்க் ரொம்ப நீளமா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து நீங்க வாக்கிங் வரலாம் அல்லது பிள்ளைங்களை கூட்டு நீங்க விளையாட வரலாம். அப்போ வந்து உங்களுக்கு டயர்டா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இங்க வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். இது நல்லா இருக்கு. இது வந்து ஷோக்கு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணே. இது முன்னாடியே இருக்குதா நம்ம பிள்ளைகளுக்கு குட்டி பிள்ளைகளா இருக்கும். அந்த லைட் எல்லாம் முன்னாலே உள்ள லைட் தான், அதெல்லாம் மாத்தவே இல்லை. லைட் இல்ல அந்த காலத்துலயே உள்ள லைட் இருக்கான்னு சூப்பரா இருக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு மேல இருக்காது. அங்கேயும் அந்த பைனாப்பிள் அந்த சறுக்கு இருக்கு, அங்கேயும் இருக்குதான். முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க இடத்துல எல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் இப்ப வந்து எடுத்ததுனால அது இல்ல. இதுவும் குட்டி பிள்ளைங்களுக்கு விளையாடக்கூடியதுதான். குட்டியா வந்து ஏணி மாதிரி இருக்கு பாருங்க. ஏணியில ஏறி இதுல வந்து ஏறி மேல போலாம். ஆமா இது அது அப்படியே இருக்கு. ஆமா எவ்வளவு குவாலிட்டியா வச்சிருக்கிறதுனால தானே அத்தனை வருஷம் இருக்குதான். ஃபவுண்டைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. முன்னாடி வந்து நல்ல ஃபோர்ஸா இருக்கும் இந்த வாட்டர் விழுறது. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. நைட்டு லைட் எல்லாம் போடும்போது உள்ள லைட் இருக்கு பாருங்க. இந்த லைட் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபவுண்டைன். இல்ல எல்லாரும் இங்க உட்காந்து போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்பமே இருந்து இதுல வந்து நல்லா. நாங்க இந்த பார்க்கு வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு, அதனால சரி இந்த பார்க் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோம்னு வந்தோம். இத பாருங்க, உங்களுக்கு தண்ணி தாகமா இருந்தா நீங்க வந்து குடிச்சுக்கிடலாம், வாய் வச்சு குடிச்சுக்கிடலாம். அதே மாதிரி இந்த பாத்தீங்களா, பாட்டில்ல பிடிக்கணும்னா பாட்டில் போட்டிருக்கலாம். பாட்டில்ல பிடிக்கணும்னா நீங்க வந்து இருக்கு பாருங்க. கீழே வந்து சீட்டிங் இருக்கு. இதுல வந்து நம்ம வீட்டுல இருந்து ஃபுட்டு, இப்போ ஈவினிங் வரோம்னா நைட்டுக்குள்ள ஃபுட்டை கொண்டு வந்துருவோம் நாங்க. இடியாப்பம், சிக்கன் கறி, மட்டன் குழம்பு அது மாதிரி கொண்டு வந்துட்டு இதுல உட்காந்து எல்லாரும் வரிசை அங்க நீளமா உட்காந்துக்கிடலாம். இதுல திங்ஸ் வச்சுக்கிடலாம். நிறைய தடவை வந்திருக்கோம் தான். ஆமா, சாப்பிட்றதுக்கு ஃபெலிக்ஸ் வெர்ஜின் வரும்போது வந்திருக்கோம். நிறைய தடவை வந்திருக்கோம். நம்ம இங்க நாங்க இங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வீக்லி 2 days நாங்க இங்க வந்துருவோம். வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இங்க பாருங்க, பிள்ளைங்களுக்கு வந்து இந்த விளையாடுறதுக்கு உள்ள போயிட்டு அதுல ஏறி அப்படி மேலே ஏறலாம் போல. நல்லா இருக்கு. இந்த இதுவும் குட்டி பிள்ளைங்களுக்கு ஓகே. ஒரு 10 years உள்ள பிள்ளைகளுக்கு, 7 years 10 years உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல விளையாட முடியாது. ஆமா, ஆனா மண்ணு இருக்கு குட்டி பிள்ளைகளுக்குள்ள. என்னதான் இங்க இருந்து வருங்க. ஹாய். கீழே விழுந்தது எடுத்தீங்களா? How are you? Hello, how are you? Hi, fine. நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்கு. ஹலோ. ஹாய். கீழே வரும்போது பார்த்து வாங்கத்தான். மண்ணுல வந்து தெரியும் விழுவீங்கன்னு. உட்காந்து நேரமே போகல.
நேரம் போகாதனால தான் இப்படி எல்லாம் ஜாலியா இருக்கோம். நீங்களும் பார்த்து நேரம் போக்குங்க. நான் டயர் கலரா டயர் வச்சுக்கேன். என்னன்னு பார்ப்போம். உட்காருக்கா கலரா டயர் வச்சுக்காங்க. சும்மா அழகு ஷோக்குண்ணே. நேரம் உட்காந்துக்கலாம். டயர்ல வந்து இது பெயிண்ட் அடிச்சு உட்காந்து வந்து இதுக்குள்ள போயிடுச்சு. இந்த சைடு வழியா வெளியில வரலாம். இங்க அபுதாபியில இருக்கிறவங்க நீங்க நிறைய பார்க் இருக்கு, இருந்தாலும் இந்த பார்க் வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கும் நல்ல ஒரு இடம், குட்டி பிள்ளைகளும் விளையாடுறதுக்கு நல்ல. மற்ற இடத்துல ரஷ்ஷா இருக்கும்ல, பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. இந்த ஊஞ்சல் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு. நீங்க வந்து இதுக்குள்ள பிள்ளைகள் விளையாடுற மாதிரி. அங்க கேப்ஸ் இருக்கு. இந்த கேப்ஸ் வந்து எத்தனையோ வருஷங்களா இருக்கு. 24 hours இல்ல, நைட்டு 2 o'clock 3 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, நம்ம ஒரு தடவை ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு போயிட்டு நைட் வரும்போது 2:45 வந்தோம். பாருங்க, ரொம்ப பழைய மரம். நாங்க முன்னாடியே இந்த மரத்தை பார்த்திருக்கோம். இது பாருங்க எவ்வளவு பழசா இருக்கு. நாவல் ட்ரீ மாதிரி தான் இருக்குதான் அந்த லீஃப் எல்லாம். ஆமா, தெரியலண்ணே. அதே மாதிரி அந்த சைடு இருக்கிறது வந்து ரொம்ப பழைய மரம். ஆமா ஆமா, ஜெஃப்ரின் யூஜின்லாம் இல்ல ஏறி விளையாண்டுருக்கானுங்க. இல்ல, அந்த பழைய மரத்துக்கு வந்து இந்த பத்தி எவ்வளவு பழசா இருக்கு பாருங்க. இதுல இருந்து ஒடிஞ்சு அந்த மரத்துல அந்த காயை பாருங்க. ஆனா அதுல உள்ள பூவை பாருங்க தான், சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இந்த காய் அதோட மில்லினியம் பாருங்க. அந்த பில்டிங்கு அந்த பில்டிங்ல தான் இருக்கு. இது வந்து நம்ம அந்த பார்க்குக்கு ஆப்போசிட் ரோடுக்கு அந்த சைடு இருக்கு. KFCக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா, நல்ல நீட்டா வெட்டிருக்காங்க. இந்த மரம் பாருங்க எப்படி சரிஞ்சிருக்கு. பாருங்க, நாங்க இப்ப பார்க்ல இருந்து வெளியில பார்க்கிறோம் ரோடு. இந்த ரவுண்ட் அபவுட்ல இந்த ஃபவுண்டைன் பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு. ரொம்ப சூப்பர். தான் இந்த KFC இருக்கு. மணி வந்து இப்போ 7 o'clock தான் ஆகுது. பசி இல்லை, அதனால நாங்கள் வந்து இப்போ வந்து பக்கத்தில் கேர்ஃபோர் இருக்கு. கேர்ஃபோர் போயிட்டு அங்கே பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்ததுன்னா வாங்கணும். போயிட்டு நம்ம திருப்பி இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். போயிட்டு வருவோம். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து KFCயில் உள்ளே போய் நீங்கள் சாப்பிடணும்னா சாப்பிடலாம். டேக்அவேயும் உண்டு, டைனிங்கும் உண்டு. இது வந்து டிரைவ் த்ரூ. நீங்கள் வந்து காரில் அப்படியே வந்துட்டு இந்த சைடில் நின்னீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுத்துட்டு அங்கே வந்து கேட்பாங்க என்னெல்லாம் வேணும்னு. இங்கே ஆர்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து திங்ஸை வாங்கிட்டு டெலிவரி இங்கே தான் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் கார்லேயே போயிடலாம். நீங்கள் இறங்கி உள்ளே போய் பே பண்ணி அந்த கஷ்டம்லாம் வேண்டாம். கோல் வேஸ்ட் பாபிக்கு செய்து முடிச்சு அந்த கோல் வேஸ்ட்டை வந்து இதில் தான் போடணும். அந்த எல்லா இடங்களும் வச்சுக்கலாம். சில இடங்களும் இருக்குனால தனித்தனியாக வச்சு. ஆனால் இது வந்து அந்த வேஸ்ட்டை போடுவோம், கூட கொண்டு போடலாம். பாருங்க, நாங்கள் ஈவினிங் ஒரு எவ்வளோ வந்து 5 o'clock வந்திருப்போமா?
5:30 அப்படி வந்திருப்போம். நல்ல வெளிச்சமா இருந்தது. இப்போ பாருங்க லைட் போட்டாச்சு. பார்க்கு ஃபுல்லா லைட் போட்டிருக்காங்க. இனி வந்து இந்த டாய்லெட் பாருங்க, இது வந்து நம்ம செல்ஃப் கிளீனிங் டாய்லெட். இதுக்கு வந்து 2 dirhams நம்ம பே பண்ணி தான் உள்ள போக முடியும். இப்போ வேக்கண்டா இருக்கு. வேக்கண்ட்னா இந்த லைட் எரியுது. இல்ல வேக்கன்ட் இல்ல. இப்ப வேக்கன்ட் ஆமா. என்கேஜ் ஆகல ஆமா. என்கேஜ்டு இது 2 dirhams அவுட் ஆஃப் 2 dirhams. 2 dirhams ஆமா. அது நல்லது. அந்த சைடு வந்து பப்ளிக் டாய்லெட் இருக்கு. அதுல வந்து எல்லாரும் போய்க்கிடலாம். இதுல வந்து நம்ம பே பண்ணி போடணும்னா போய்க்கிடலாம். சரி அப்ப நம்ம பேட்ரோல் போய்ட்டோம். போயிட்டு வந்து கேஎஃப்சி. சரி. நாங்கள் கேர்ஃபோர் வந்துட்டோம். நீ உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். தெரியலை, எதாவது விண்டோ ஷாப்பிங்கா அல்லது ஏதாவது வாங்குவோமா என்னன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். அதான் வந்து 99 இந்த ஒரு 99 ஓகே ஆமாம் 99 சொன்னாங்க மணி பிளான்ட்டா 25 how much that one? 25. $48 தான் அது. 48 ஹேங்கிங். இதுவும் அழகா இருக்குதான், வித்தியாசமா இருக்கு பாருங்க. என்ன இது ஆமா கவி 59 நம்ம வாங்கின அதே இது. அது ஸ்னேக் பிளான்ட் அந்த சைடு இருக்கு பாரு. அது எவ்வளோன்னு பாருங்க. 38 தான் 38 நல்லா இருக்கு. இல்லை டார்க் சாக்லேட் நட்ஸ் அண்ட் சீ சால்ட் gluten ஃப்ரீ. ஆமாம் 760. லாக்டோஸ் ஃப்ரீ லோ ஃபேட் ஆர்கானிக் மில்க் 1290. 1 kg இருக்குது. 1 லிட்டராக இருக்கும். 1 லிட்டர் 1290. ஆர்கானிக் மில்க்னா அந்த இது ஆர்கானிக் சாப்பிடுமா இருக்கும். ஆமாம் அந்த புல் வந்து இதுக்கு லாக்டோஸ் ஃப்ரீ. இது வந்து லோ ஃபேட்டு, இது ஃபுல் ஃபேட்டு. ப்ளூ கலர் வந்து ஃபுல் ஃபேட். ஆர்கானிக் வேண்டி செப்பரேட் ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக இது எல்லாமே ஃபிட்னஸ். அதாவது நீங்கள் ஹெல்த்தியாக வாழலாம். இதெல்லாம் இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க ஹெர்பல் ஸ்லிம்மிங் டீ வந்து டீலேயே எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்க எல்லாமா. இது எல்லாமே. அப்புறம் வந்து அந்த சிப்ஸும் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் சீஸ் பப்ஸ் சீஸில் செஞ்சுருக்காங்க. இது வந்து இந்த இவ்வளோ தான். இது வந்து 950. நம்ம சாதா வாங்கினா 1 dirhams கிடைக்கும். ஆமாம் இதெல்லாம் ஃபிட்னஸ் ஹெல்த்தி பார் இதெல்லாம் இருக்குது இங்கே. இதுக்கு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம் இதெல்லாம் வந்து ஹெல்த்தி பார். இங்கே வந்து நட்ஸில் செஞ்சுருக்கோம். எல்லாம் ப்ரோட்டீன் ரிச்சாக உள்ளது. டோட்டியா வாங்கலாம். அது வந்து லோ கார்பு ஹை ப்ரோட்டீன் ரேப்பு. கார்பு வந்து லோவாக இருக்கும், ப்ரோட்டீன் ஹையாக இருக்கும். இதை வந்து நம்ம வாங்கி நம்ம இதில் சிக்கனோ ப்ரோட்டீன் வச்சு சாப்பிடுவோம். இது ப்ரோட்டீன் மட்டும்தான். இது இந்த இருக்குல்ல பேர்
இது பார்த்தீங்களா வே ப்ரோட்டீன்லாம் இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் வாங்கினா வாங்கிடலாம். இது வந்து ஃபிட்னஸ் ப்ரோட்டீன். கலாக்ஸ் நம்ம வாங்குவோம்லாம். அதெல்லாம் ஃபிட்னஸ் ப்ரோட்டீன். வீட் ஓட்ஸு நீங்கள் குளுட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து வாங்கிவிடலாம். கேர்ஃபுல் எல்லாம் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. எல்லாமே சுகர் ஃப்ரீ. சுகர் ஃப்ரீ. சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடலாம். இது வந்து வெஜிடேரியன்ஸ் மேலே வெஜிடேரியன் கேட்டுக்குள்ள ஃபுட்டு எல்லாம் இந்த சைடு இருக்குது. இங்கே கேட்டுக்குள்ள ஃபுட்டு இது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கேட்டு டாகு. இதெல்லாம் வந்து டாகுக்குள்ள ஃபுட்டு. அடல்ட் மினி 44 dirhams ಅಲ್ಲ? ಇದು 44 dirhams தான் இருக்குது. ಓನೆಗ್ಲ ನಾಯ್ಕುಳದ? ಅಡಲ್ಟ್ ಇದು ನಾಯಿಲ್ಲ. ஓகே. ஃபுல் பேக்கெட் வாங்கினா 150 இது கிடைக்கும். இல்லை இது 3 kg. 5 kgனா 150 வருமோ? அது வந்து எலும்பு அதை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. மாடல் 4 கலர்ஸ். வீடு மாதிரி. அழகாக இருக்குது. மேலே எப்படி ஹேங் பண்ணிடலாம். உள்ள லைட் 39 dirhams. ஹேங் பண்ணிவிட்டு உள்ள லைட்டு. இது வந்து இந்த லைட் அது என்ன சாய்ஸ் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இது டேபிள். இதெல்லாம் டேபிள் சேர் செட். எவ்வளோ அது? தெரியலையே. மேலே போட்டுருக்காங்க. இது 290. 290 290. நல்லா இருக்குல்ல? கேர்ளுக்கு வந்து இந்த காட்டு வந்து கார் ஷேப்லேயே இருக்குது. டயர்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. கேர்ள்ஸுக்கு காய் ரொம்ப அழகாக இருக்குது. இது 19 dirhams தான். டீலில் இது கூட தான். இதை வந்து கம்மியாக்கி ஆஃபரில் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ இது நடக்கும்போது சவுண்டு வரும் நினைக்கிறேன். Blanket double. எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்துருக்கேன். என் கலருக்கு தான் மேட்சாக இருக்கும். கருத்த கலருக்கு எடுத்துருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சு. நாங்கள் இனி திரும்பி நாங்கள் அந்த பார்க் பக்கம் உள்ள கேஎஃப்சிக்கு போவோம். வாங்க போவோம். கேரிஃபோர்லாம் போயிட்டு இந்த பாருங்க நாங்கள் கேஎஃப்சி வந்திருக்கோம். இந்த அர்மேனியா ஹோட்டல் பார்த்தீங்களா? இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான். மில்லினியம் இருக்குது. எல்லாம் லைட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ கேஎஃப்சிக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வீக் டேஸ்னால அந்த ஹோட்டலில் வந்து வெளியெல்லாம் பார்த்துருப்பாங்க.
ரொம்ப பிஸியாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி லைனில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பார்க்கில் உள்ள இந்த KFC வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற இடத்த விடையினா இங்கே வந்து பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப இருக்கும். நல்ல ஆர்டர் போய்கிட்டே இருக்கும். அதனால இங்கே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல டேஸ்டியாகவும். இருக்கா? Yeah, spicy. All spicy. Rice also spicy போடுறது நல்லது. Bring Pepsi. Curd. எங்கே உட்காருவோம்? இதில் உட்காருவோமா? ஆமா, அந்த இதை தான் கேட்டேன். அது இல்லை போல. இதுதான். ஆமா ஆமா, நிறைய வாங்கினா நம்ம வந்து எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் நாளைக்கு அதை சூடு பண்ணி சாப்பிட டேஸ்ட்டும் இருக்காது. அதனால நாங்கள் இது வந்து 4 பீஸ் வாங்கியிருக்கோம். ஆளுக்கு 2 பீஸு. இது பெப்சி இதெல்லாம் குடிக்கக்கூடாது, நல்லது இல்லை தான். ஆனால் எப்போவாது குடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கோல்ஸ்லா இருக்குது. அப்புறம் இது வந்து கெச்சப்பு, டொமேட்டோ கெச்சப்பு. சிப்ஸ் நீங்கள் ஸ்பைசி வாங்கியிருக்கணும். சூப்பராக இருக்குதான். நல்ல சூடாகவும் இருக்கும், அது மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இங்கே உள்ள ட்ரை ஃப்ரூட் எப்பவுமே இங்கே இருக்கு. 24 hours இருந்தாலும் சாப்பிடுங்க. ஆனால் 3 o'clock அடைக்கணும். 24 hours 3 o'clock அப்போதான் நைட் வரும்போது. இது ஸ்பூன் வைக்கலையாவா? இந்த இங்கே உள்ள கோல்ஸ்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தான். நம்ம இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. நான் போன தடவை யூஜின் வந்தப்போ வந்தோம் நினைக்கிறேன். 4 months. சே, போன தடவை யூஜின் வந்தப்போ இங்கே வரலையோ. நல்லா இருக்கலாம், நல்ல சூடாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இதா கோல்ஸ்லா KFCல பாருங்க, கடையில் ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. வீக் டேஸ்னா கூட இவ்வளவுலாம் காலியாக இருக்காது. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அந்த சைடு ஒரு அரபி லேடி வந்து வாங்கிட்டு தான் போனாங்க. நிறைய பேர் வந்து ஆமா, இப்போ வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்துட்டு ஆர்டர் பண்ணி நம்மளும் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். தலபாத்துல வந்து சாப்பிடுங்க. நடக்க கொஞ்சம் எக்ஸசைஸா இருக்குன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து உட்காந்து சாப்பிடுறது எவ்வளவு நல்லது. வந்து நடக்கு வீட்டுக்குள்ள ஒரே சோஃபால உட்காந்து சாப்பிட்டு நம்ம உடம்பு தான் கேட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கேஎஃப்சியில் சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். நான் உங்களுக்கு இந்த பார்க்கு, கேரிஃபோர், இந்த கேஎஃப்சியில் சாப்பிட்டது எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.